இப்ப ஈஷா யோகா மையம் யோகா சொல்லி தராங்க, மரங்கள் நடுறாங்க. ஆனா ஈஷா சுடுகாடு அப்படின்றது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. இத வந்து ஏன் செய்யணும்? சத்குரு சொல்றது எதுன்னா, இது ஆன்மீகத்துல இதுவும் ஒரு நிலை, இதுவும் ஒரு படி. இப்ப இந்த படிய சரியா நம்ம செஞ்சுட்டோம்னா, சுடுகாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஊர்ல இருக்கவங்களும் சரி, அவங்கள வந்துட்டு ஒரு மரியாதை நடத்த மாட்டாங்க. அவங்க கையில எல்லாம் பால் குடுத்து, "நீ போய் இந்த லிங்கத்துக்கு உங்க கைகளாலேயே" அவருக்கு அப்படியே ஆடுது. எல்லாம் கீழ இறங்குன உடனே, இதெல்லாம் நான்லாம் நெனச்சு கூட பார்க்கல சாமி. எங்க வாழ்க்கையில இது மாரிலாம் நடக்கும். நாங்கலாம் கோவிலுக்குலாம் போமாட்டோம். என் குழந்தை போய் ஸ்கூல்ல படிச்சுச்சுன்னா, உங்க அப்பா எங்க வேலை செய்றாரு சொன்னா, என் குழந்தையால சுடுகாட்டுல வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. நாங்க யாருன்னா வீட்டுக்கு போனா, நாங்க போன பிறகு அந்த வீட கழுவி தான் விடுறாங்க. மத்த சுடுகாடுகள் இருக்கு. அதுக்கும் இப்ப ஈஷால எடுத்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க சுடுகாடுக்கும் என்ன வித்தியாசம்? சுடுகாடுனாலே ஒண்ணு பயம், இன்னொன்னு அருவருப்பு, இன்னொன்னு அதை தவிர்க்கத்தான் பார்ப்பாங்க. இதை ஒரு கோவில் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் தான் நம்மளுடைய நோக்கம். கொலை பண்ண பிரேதமோ இல்லை தண்ணியில் மிதந்த பிரேதமே வருங்க. பாடியில் பிரேதத்தில் வந்து துர்நாற்றம் வீசி பாடி வந்தாலும் கூட அவங்களே பண்ண யோசிக்கும் போது நாங்களே அந்த பிரேதத்தை இறக்கி வச்சு அந்த உயிரை நல்ல வழியில் அனுப்புறதுக்காக நாங்களே எடுத்துகிட்டு வந்து. இந்த கொரோனா டைம்ல இந்த ஈஷா சுடுகாடு வந்து எப்படி இயங்குது? கொரோனால இறந்தவங்கள அனுமதிக்கிறீங்களா? சடங்குகள்லாம் எல்லாம் காமனா நாங்க பண்றோம். காமனா பண்ணிட்டு அது அவர் ஃபுல் பிபி போட்டுட்டு அவர் பண்ணுவாரு. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையை பின்பற்றுவாங்க. அதெல்லாம் நீங்க அலோவ் பண்றீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா நம்ம வந்து சுடுகாடுகள் பத்தி பெருசா நம்ம தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டோம். ஆனா ஈஷா நிறுவனம் வந்து சுடுகாடுகளை கவர்மெண்ட் இருந்து முறையா அனுமதி பெற்று பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த 10 வருடங்களுக்கு மேல. சுடுகாடுகளை ஏன் பராமரிக்கிறாங்க? அதோட அவசியம் என்ன? இவங்களுடைய பராமரிப்பு எந்த விதத்துல வித்தியாசமா இருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம இப்ப சுவாமி அபிபாதா கூட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுவாமி. இந்த ஈஷா சுடுகாடுல உங்களோட பங்களிப்பு என்ன? நீங்க என்ன மாதிரியான பணிகள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கீங்க? என் பேரு சுவாமி அபிபாதா. நான் கடந்த 24 வருடமா ஈஷா ஃபவுண்டேஷன்ல பிரம்மச்சரியா இருக்கேன். இதுல எல்லாருமே வாலண்டரியா தான் இங்க நாங்க சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 10 வருடத்துக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குன்றது அரசாங்கம் மூலமா தெரிய வந்தது. அப்போத்துல இருந்து நான் தான் அது கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் கூட சில சாமிகளும் இருக்காங்க, ஃபுல் டைம் வாலண்டியர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இது டீம் ஒர்க் மாதிரி இதை நம்ம செய்யறோம். இது கோயம்புத்தூர்ல தான் முதல்ல நம்ம ஆரம்பிச்சோம் 2010 இருந்து. இந்த நாள் வரைக்கும் அரசு அலுவலர்கள் கூடவும் இல்ல இது சம்பந்தமான எந்தெந்த துறைகள் இருக்கோ அதுக்குள்ள இந்த கோஆர்டினேஷன் மட்டும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். சுவாமி, இப்ப ஈஷா யோகா மையம் அப்படின்னா வந்து யோகா சொல்லி தராங்க, மரங்கள் நடுறாங்க, அப்புறம் வந்து இலவச கல்வி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஈஷா சுடுகாடு அப்படின்றது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. ஈஷா வந்து பல வேலைகள் பண்றாங்க. இதோட முக்கியத்துவம் என்ன? எதுக்காக இதை எடுத்து வந்து அது கடந்த 10 வருடங்களா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? சத்குரு சொல்றது எதுன்னா, இந்த ஆன்மீகத்துல இதுவும் ஒரு நிலை, இதுவும் ஒரு படி. காயந்த ஸ்தானம், இதுதான் இந்த சுடுகாடுக்கு கொடுத்திருக்க பெயரு. காயம்னா வந்து உடல், அந்தம்னா கடைசி, உடலுடைய முடியும் இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்தானம்னா இது ஒரு ஸ்பாட். உடல் இந்த இடத்தோட முடியுது, பட் ஆனா அந்த உயிரினுடைய தொடர்ச்சி இருக்கு. இத வந்து நம்ம முறையே செய்தோம்னா இதனுடைய பலன் அந்த உடலை விட்டு பிரிந்து போன அந்த உயிருக்கு முழுமையா போய் சேரும். இப்ப இந்த ப்ராஜெக்டையே நம்ம இந்த கோவிட் சூழ்நிலையில பெயரை கூட நம்ம கொஞ்சம் மேன்மைப்படுத்தி டிக்னிட்டி இன் டெத், அந்த பிரேதத்துக்கும் நம்ம தகுந்த மரியாதை கொடுக்குறோம். அதுக்கு அந்த கண்ணியத்தையே எந்த விதத்திலையும் குலைக்காம அதுக்கு என்ன செய்யணுமோ முறைப்படி நம்ம செய்யறோம். அதே நேரத்துல அந்த வராங்க பாருங்க, சுடுகாடுக்கு வந்த பிறகு அந்த உடலை பார்த்து நேற்று வரைக்கும் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க, நாளைக்கு நமக்கும் இதே நிலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு அவங்க மனதுல அந்த புரிதல் உள்ளர போயிடுச்சுன்னா அவரு வாழ்க்கையில ஒரு புதிய பரிமாணத்தையே அவங்க பார்க்க முடியும் இல்லையா? இப்ப சாதாரணமா மத்த சுடுகாடுகள் இருக்கு. அதுக்கும் இப்ப ஈஷால நீங்க எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க சுடுகாடுக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாவே மக்களுக்கு வந்து சுடுகாடுனாலே ஒண்ணு பயம், இன்னொன்னு அருவருப்பு, இன்னொன்னு அதை தவிர்க்கத்தான் பார்ப்பாங்க. இப்ப நம்மளுடைய சுடுகாடை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை சுடுகாடு மாதிரியே வச்சிருப்போம். நீங்க கூட பார்த்திருக்கலாம், இது என்னுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரியோ ஒரு பூங்கா மாதிரியோ
நிறைய மரங்கள் இருக்கும். மேலும் இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இதை ஒரு கோவில் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் தான் நம்மளுடைய நோக்கம். அதனால இங்க காலபைரவருடைய சந்நிதி இருக்கு. இந்த காலபைரவர் சன்னதி முன்னாலதான் ஒவ்வொரு பிரேதத்தையும் நம்ம வைத்து அதுக்கான சடங்குகள்ல இறுதி சடங்குகள்லாம் செய்து அந்த தகனத்தை செய்வோம். பராமரிப்பு சரியில்லாததாலே மக்களால அங்க அதிக நேரம் செலவிட முடியாம போயிடும். இப்ப நம்ம சுடுகாடுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வே இருக்காது. இது என்ன சுடுகாடாச்சு, நான் எதுக்கு இங்க இருக்கணும், நான் உடனே போயிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்காது. இப்ப பொதுவா சுடுகாட்டுக்குள்ள பெண்கள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு முறை இருக்கு. இப்ப இந்த ஈசா சுடுகாடுக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறை நம்ம அது மாதிரி எந்த ஒரு இதையும் நாங்க இந்த மாதிரி ஒரு தடையோ சமுதாயத்துல இருக்கிற ஒரு இதுவோ அவங்க வந்தாங்கன்னா நம்ம சொல்றது இல்லை. பொதுவா இங்க வந்தாங்கனால அதான் நான் சொன்னேன், ஜாதி மதம் இந்த பேதங்கள் யாரும் பார்க்கறது இல்லை. யாரு வந்தாலும் அவங்க திருப்தியா போறாங்களா அதான் பாருங்க. இப்போ இதெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கிற கிரிமட்டோர் இதெல்லாம் லேடிஸ் தான் வராங்க. இப்போ பொதுவாக இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல எல்லாம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து லேடிஸ் வராங்க. ஏன்னா அவங்களால கடைசியா நான் முகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு உணர்வுல வரும்போது நம்ம நீங்க வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, அது மாதிரி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை. சுவாமி, இப்ப பொதுவா இந்த சுடுகாட்டுல வேலை பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மரியாதையான வேலையை பார்க்க மாட்டாங்க. ஊர்ல இருக்கவங்களும் சரி அவங்கள ஒரு மரியாதை நடத்த மாட்டாங்க. வெட்டியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களும் பாத்தீங்கன்னா இது தண்ணி அடிக்காம இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிதான் ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். இங்க எப்படி சுவாமி இங்க இருக்கு இந்த வேலை பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க, அவங்கள ஈசான ரூம்ல இந்த மாதிரி பாத்துக்கிறாங்க? ஒரு முதல்ல இங்க ஆரம்பிக்கும் 2010 நம்ம ஒரு 6 பேரை வச்சு தொடங்கணும். அப்புறம் இவங்களுக்கு நம்ம கூட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு சில மாறுதல்கள் வந்தது. அவங்க பொதுவா நான் சொன்ன மாதிரி சமுதாயத்துல இவங்களுக்கு இணைக்கப்பட்ட அந்த அநீதிகள்லாம் அவங்க மனதுல ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நாங்க குடும்பம்லாம் இருக்கு சாமி, என் குழந்தை போய் ஸ்கூல்ல படிச்சுன்னா உங்க அப்பா எங்க வேலை செய்யறாரு சொன்னா என் குழந்தையால சுடுகாட்டுல வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியாது. நாங்க யாருன்னா வீட்டுக்கு போனா நாங்க போன பிறகு அந்த வீடை கழுவிதான் விடுறாங்க. இந்த தொழிலை எதுக்கு செய்யணும் அப்படின்னு பலமுறை நாங்க இது பண்ணி, ஆனா எங்களுக்கு வேற வழியே இல்லை. காலங்களும் எங்க அப்பா இதே செஞ்சாரு, எங்க தாத்தா எல்லாம் கூட இதுதான் செஞ்சுதாங்க, அதால நாங்க இது செய்யறோம். இதுல வருமானம் வேணாலும் வரலாம், எங்களுக்கு சில பேர் நிறைய கொடுக்கலாம், சில பேர் கொடுக்காம போகலாம். பட் ஆனா அந்த மரியாதை எங்களுக்குன்னு இருக்கிற அந்த கௌரவம் இது எல்லாத்தையுமே நாங்க விட்டு கொடுக்கதான் வேண்டியிருக்கு. ஏன்னா சமுதாயம் எங்களை அப்படிதான் நடத்துது அப்படின்னு எல்லாரும் ஒருமித்த கருத்துல தான் இருந்தாங்க. நான் அப்பதான் சொன்னேன், நான் சொல்ற மாதிரியே நீங்க கேட்டுட்டீங்கன்னா இது உங்களுக்கும் அந்த நீங்க சொன்னீங்களா உங்களை கண்ணியமா நடத்தணும், கௌரவமா நடத்தணும், அதுவும் நடக்கும். உங்களுக்கும் இது மேல ஒரு நல்ல மதிப்பு ஏற்பட்டு ஒரு அர்ப்பணிப்பா நீங்க செய்யலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நம்ம ஆசிரமத்துல ஒரு வாரமே தங்க வச்சு அவங்களுக்கு தியானலிங்கத்துல, உங்களுக்கு தெரியும் தியானலிங்கம் கோவில்ன்றது அது எந்த ஒரு பாகுபாடமும் பார்க்காம அவங்க யாரு வேணாலும் கருவறைக்குள்ளேயே போகலாம், உட்கார்ந்துலாம் அங்க தியானம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அது மாதிரி இவங்களையும் கூப்பிட்டு போய், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதெல்லாம் பத்தி. அவங்க முதல்ல உள்ளர வரும்போதே எல்லாம் நடுங்கிட்டே வராங்க. அது இல்லாம அன்னைக்கு பௌர்ணமி, அவங்க கையில எல்லாம் பால் கொடுத்து நீ போய் இந்த லிங்கத்துக்கு உங்க கைகளாலே அவங்களுக்கு அப்படியே ஆடுது. எல்லாம் கீழே இறங்கின உடனே இதெல்லாம் நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல சாமி, எங்க வாழ்க்கையில இது மாதிரிலாம் நடக்கும், நாங்களாம் கோவில்ல போக மாட்டோம், சுடுகாடுக்கு வந்தா காலையில வந்தா நைட்டு வரைக்கும் அங்கேயே இருக்கணும், ஏன்னா இந்த கோயில்ல எல்லாம் கூட எங்களெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு இது அவங்களுக்கு இருந்தது இந்த பிரச்சனைகள். நானும் அப்புறம் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இதெல்லாம் செஞ்சு அங்கே தங்க வச்சு எங்க கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சோம். ஏற்கனவே அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஈஷால இருக்கு, இவங்களையும் அதுல போய் சேர்த்து வச்சு. இன்ஃபேக்ட் ஒரு தடவை சென்னைக்கு சத்குரு வரும்போது இவங்க எல்லாரையும் அங்க வர வச்சு, சென்னையில இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு சத்குரு அந்த சத்சங்கம் போகிறதுக்கு முன்னால ப்ரோக்ராமுக்கு முன்னாலே இவங்க எல்லாரையும் நிக்க வச்சு சத்குரு கிட்ட ஆசை வாங்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அங்க பக்கத்துல இருந்தாங்க. சத்குரு உடனே இவங்க எல்லாம் பார்த்து நீங்களாம் செய்யறது ரொம்ப புனிதமான ஒரு செயல்பா, இதை தொடர்ந்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை வாங்கி பூலாம் கொடுத்தாங்க. ஆக்சுவலா நம்ம போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம், கேட்டாங்க. அது செல்போன்ல வச்சிருக்காங்க இப்ப எல்லாம் அந்த ஸ்டோர் பண்ணி. அது பெருமையா நமக்கு எப்பனா வாலண்டியர்ஸ் அங்க போனாங்கன்னா அவங்க கிட்டே காட்டுறது, நீங்களாம் சத்குருக்கு பக்கத்துல எல்லாம் போவீங்களா, உங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு? அவங்களாம் இல்லை, நாங்க போனா கூட்டத்துல இருந்து பார்க்க சில நேரத்துல போக முடியும், மற்ற நேரத்துல போக முடியாது. அப்படி எதுனா சொன்னாங்கன்னா இப்ப பாருங்க சத்குரு எங்க பக்கத்துலயே எங்களுக்கு எல்லாம் பூலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு அது காட்டுறேன். ஓ சம்பத்துங்க, ஈஸ்வா ஃபவுண்டேஷனில் 4 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கு முன்னாடி கூலி வேலைகளுக்கு தான் போயிட்டு இருப்பேங்க. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 10 பேர் உட்காருவோங்க. யாராவது கூப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த வேலை கிடைக்குங்க. இல்லை என்றால் வேலை 10-11 மணி வரைக்கும் நம்ம காத்து கொண்டே தான் இருப்போம், ஆனால் வேலை இருக்காது. அதே பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க.
இதுக்கு ஈசா ஃபவுண்டேஷன் இதில் வேலைக்கு போகிறனால எல்லாமே ஒரு பாரியாக தான் பார்ப்பாங்க. என்னடா ஒரு காலத்தில் அப்படி இருந்தாரு இன்னைக்கு என்ன இப்படி இந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஈசா ஃபவுண்டேஷன் வந்து எல்லாமே நல்லா தான் வச்சுக்கிறாங்க. சோப்பு எல்லாம் ஷாம்பு எல்லாமே வாங்கி தர்றாங்க. சாப்பாடு வந்துங்க அங்கே 3 நேரம் நல்லா சாப்பிட்டுக்கலாங்க. 1ஆம் தேதி சேலரியோட 31ஆம் கொடுக்குறாங்க. நிர்வாகம் நீட்டாக வச்சுக்கிறாங்க. நம்மளுக்கு பஸ் பேர் எல்லாமே நிர்வாகம் கொடுக்குதுங்க. இப்போ இருக்க குறிப்பா சொல்லணும்னா இந்த சூழ்நிலை, இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய பாதுகாப்பு, அது நாங்க வர்றதால எங்களுடைய பாதுகாப்பு. இப்ப நாங்களாம் ஆசிரமத்துக்குள்ளார போக முடியாது. நாங்க ஆசிரமத்துக்கு வெளியே தான் ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு தினமும் இங்க வந்துட்டு நாங்க அந்த செயலம் முடிச்சுட்டு போறோம். பட் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சாமி இந்த கோவிட்ல தான் எங்களால பண்ண முடியாது, எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்றதே இல்லை. அவெல்லாம் அர்ப்பணிப்பா பண்றாங்க. என் பேர் வந்து கணேசன், வடவழியிலிருந்து வரேன். இங்கே வந்து ஈசா ஃபவுண்டேஷனில் வந்து 3 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். வெளியிலிருந்து இந்த கொலை பண்ண பிரேதமோ இல்லை தண்ணியில் மிதந்த பிரேமமே வருங்க. அந்த மாதிரி ஜிஹெச் இது வர்றப்போ நாங்கள் பார்ப்போம், இங்கே வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டைம் கேட்டுருவோம், இந்த மாதிரி ஜிஹெச் வண்டி வரப்போகுதுப்பா அப்படின்னு ஆஃபீஸில் சொல்லிடுவாங்க. வந்தோன்னா நாங்கள் சர்டிஃபிகேட் உள்ளே கொடுங்கன்னு சொல்லிட்டு நிர்வாகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு சேவையாக நினச்சி பண்ணுங்க, வேலையாக நினச்சி பண்ணாதீங்க, சிவனுக்கு நீங்கள் செய்கிற தொண்டு நினச்சி பண்ணுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. ரொம்ப பாடியில் பிரேதத்தில் வந்து துர்நாற்றம் வீசி பாடி வந்தாலும் கூட அவங்களே பண்ண யோசிக்கும் போது நாங்களே அந்த பிரேதத்தை இறக்கி வச்சு நாங்களே முழு மனதோட எல்லா சடங்கும் பண்ணி அந்த உயிரை நல்ல வழியில் அனுப்புறதுக்காக உள்ள ட்ராலிலையும் வச்சு நல்ல முறையில் அங்கேயும் சடங்கெல்லாம் பண்ணி நிறைவாக அனுப்பி வைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், மனசு ஒரு நிம்மதியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட மனநிலை மாற்றம் வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு தொழிலும் வந்து ஒரு இழிவான தொழில் இல்லை அப்படின்னு அந்த தொழில் பண்றவங்களே ஒரு பெருமையா பண்ற அளவுக்கு மாத்திருக்கீங்கன்னு சொல்றது வந்து கேட்கும்போதே ரொம்ப ஒரு குறிப்பா இருந்துச்சு. உண்மையில சொல்லணும்னா அவங்க வந்து இங்க வரும்போது, வேலைக்கு வரும்போது நிச்சயமா யாருமே குடிச்சிட்டு வர மாட்டாங்க. இது வந்து நம்ம உறுதியா உத்தரவாதமே கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தா அந்த ஃபர்னஸ்ல போய் ஒர்க் பண்றது, எல்பிஜி சிலிண்டர் வச்சு அந்த ஃபியூல், எல்பிஜி ஃபியூல் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும், கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும், அப்பதான் அதெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா அதுக்காக தான் காலபைரவர் சன்னதியில வந்து முதல்ல வந்த உடனே அவங்க எல்லாரும் போயிட்டு அங்க போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட தொழிலை செய்வாங்க. அப்படி செய்யும்போது அவங்க குடிச்சிட்டு போய் காலபைரவர் முன்னால போய் நிற்க மாட்டாங்க. பொதுவா அது மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராது. ஸோ இங்கேயும் அப்படிதான். அதே நேரத்துல முழுமையா விட்டவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க விட்டவங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு 95 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. இந்த 95 பேர்ல வந்து முழுமையா விட்டவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% இருக்கலாம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை அந்த பிரேக் எடுக்கிறாங்கன்னா அந்த மாதிரி டைம்ல மட்டும் பண்றவங்களா. 10 கிலோமீட்டர் ரொம்பவே சிறு வயதில் இருக்கிறது நான் ஒருத்தன் தான். ஃபர்ஸ்ட்டில் என்னை யாராவது பார்த்தாங்கன்னா என்னை பார்த்துட்டு பக்கத்தில் வந்துன்னு மயானத்துக்கு போயிட்டு இருந்தே குளிச்சுட்டியா வந்துட்டு ஏதோ என் பொருள் என்னை தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி நிற்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூப்பிட்டு வருவேன், ஈசா வந்து பாருங்கள், ஈசாவில் சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவங்க சுத்தத்தை பாருங்கள், அவங்களோட விழிப்புணர்வு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்து காட்டுவேன். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எங்கூட நல்லா வந்து க்ளோஸாக பழகிற அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க வந்து பார்ப்பாங்க, எப்படி எரியுது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசைப்படும் போது ஒவ்வொருத்தங்க போதையில் இருப்பாங்க, துக்கத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க பார்க்க வரும்போது நான் கண்டிப்பாக அவங்க பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட எப்படி அவங்கள சமாதானப்படுத்துதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக நம்மளுக்கு எங்கள் சாமி மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் டீச் பண்ணியிருக்காங்க நம்மளை. பருவா போகிறோம் யாரும் வர்றாங்கன்னா கையெடுத்து இப்படி காட்டுவோம், அவ்வளோதான். இங்கே ஈஷா வந்தக்கப்புறம் தான் ஒருத்தர் பார்த்தா மரியாதை கொடுத்து பேசுங்க, நீங்கள் தாழ்ந்து பேசுங்க, உங்களால் அதனால் நீங்கள் எதுவும் தாழ்ந்து போயிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பண்ணுற சடங்கு பார்த்து அவங்க நம்மளை பார்த்து வணங்குவாங்க. எப்படி ஆக்ரோஷமாக வந்தாங்களோ அந்த அளவுக்கு சாந்தமாக திரும்பி போவாங்க கண்டிப்பாக. இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து நம்ம நியூஸ்ல பார்க்குறோம், சுடுகாடுக்கு போனால் அங்கே வந்து கொரோனாவால் இருந்தவங்களை வந்து உதைக்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை சுடுகாடுல இடம் இல்லை அப்படின்றாங்க. இந்த கொரோனா டைம்ல இந்த ஈசா சுடுகாடு வந்து எப்படி இயங்குது? அங்க நீங்க வந்து இந்த கொரோனால இறந்தவங்கள அனுமதிக்கிறீங்களா? கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 12 சுடுகாடுகள் இருக்கு. இந்த 12 சுடுகாடுல ஆல்மோஸ்ட் 11 சுடுகாடுல வந்து நம்ம இது போடுறோம், கோவிடால இறந்தவங்கள தான் நம்ம தகனம் பண்றோம். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்கு. இங்க வந்த பிறகு நம்ம இவங்க எல்லாரும் கூட வந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம ஓரியன்ட் பண்ணுவோம் முதல்ல. ஏன்னா இவர் இறந்துட்டாரு, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போய் பாடியை போய் விட்டு நீங்க அது மூலமா மற்றவங்களுக்கு போய் பரப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்றத இந்த செயல் தொடர்ந்து நடக்கணும்னா
நீங்களாம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல அவங்களை ஓரியன்ட் பண்ணும்போது எல்லாரும் சொன்ன வச்சு கேட்டுக்கிறாங்க. அட்லீஸ்ட் எங்களை கொஞ்சம் பார்க்க விட்டுருங்க அப்படின்னு தான் கெஞ்சுவாங்க. ஒரு 2 பேர் மட்டும் இங்க இருந்தா போதும், விலகி இருங்க, நீங்க உட்காந்துருங்க. இந்த 2 பேர் மட்டும் அந்த கொல்லி போடுறவங்க லாஸ்ட் ரைட்ஸ் பண்றாரு இல்லைங்களா, அவரை மட்டும் நம்ம அங்கேயே வச்சிருந்தது. அவங்க எதுவும் சடங்கு செய்யக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சேவாதார் அங்க செய்யறாங்க பாருங்க, அவரு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில இவர்கிட்ட வந்து அந்த ஒரு பந்தத்தை மட்டும் வச்சு இது பண்ணிட்டு அதோட முடிச்சிடும். இந்த எந்த விதத்துலயும் வந்து இவங்க வந்து மத்தவங்க கூட போய் பக்கத்துல போய் நிக்கிறதோ இல்ல அந்த அந்த தொடர்பு மட்டும், அந்த சோசியல் டிஸ்டன்சிங் வந்து நம்ம 2 மீட்டருக்கு மேல அவங்க போகும்போது அது திருப்தியா, சரி இத்தனை நாள் இருந்தோம், அடுத்த கடைசியில எங்க முகத்தெல்லாம் பார்க்க விட்டாங்க அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு திருப்தி. இப்ப ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மக்களும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த மக்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையை பின்பற்றுவாங்க. அதெல்லாம் நீங்க அலோவ் பண்றீங்களா? இல்ல வந்து இது இந்த மாதிரி முறை மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? அப்படி இல்லைங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சுடுகாடுல இங்க தகனம் தான், தகனம் பண்றோம். தகனத்துக்காக யார் வந்தாலும் நம்ம வந்து யாருக்கும் தடை சொல்றது இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால இப்போ நிறைய தகனங்கள் தான் பண்றாங்க அந்த கோவிடால இறந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம இங்க வந்து நீங்க இங்க வந்தீங்க, நீங்க இந்த பண்ணிக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம இன்ஃபேக்ட் இங்க வரவங்க சில பேர் வந்து அவங்களோட நாங்க எங்களோட முறைப்படி தான் பண்ணணும் அப்படின்னா, பொதுவா நம்ம என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு இங்க சடங்குகள் நம்ம இப்போ பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா அந்த உடலை தொட்டு அது மாதிரி பண்ணது கிடையாது. பொதுவா நம்ம வந்து ஒரு காமனா எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கி ஒரு சின்ன எளிமையான ஒரு இது ஒன்று பண்றோம். இதுக்கப்புறம் நீங்க போய் உங்க வீட்டுல பண்ணிக்கலாம், இல்ல இதுக்கப்புறம் வேற எங்க ஒரு ஆலயங்கள்ல கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நீங்க இவ்வளவு பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, தினசரி நிறைய வேலைகள் இருக்கு, அங்க இருக்க சேவாதாரர்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும்னு சொல்றீங்க. சோ இவ்வளவு பண்ணும்போது ஈஷா நிறுவனத்துக்கு என்ன லாபம்? அதுல நம்ம லாப நோக்கம் இதுல எதிர்பார்க்கவும் முடியாது. அவங்க வேலை பார்க்குறாங்க சேவாதாரர்களுக்கு, அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும். வருடத்துக்கு ஒரு தடவை போனஸ் கொடுக்குறோம், பிஎஃப் இருக்கு, இஎஸ்ஐ இருக்கு, மற்ற செலவுகள்லாம். இப்போ அவங்க குடும்பத்துல குழந்தைங்கள்ல இருந்தா அவங்க படிக்கிறதுக்கு கூட நம்ம உதவித்தொகை கொடுக்குறோம். அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்கணும், அவங்களுக்கு மெடிக்கல். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே அவங்களுக்கு அந்த கேர்லாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் அப்படியே நீங்க மொத்தத்துல பார்த்தோம்னா இந்த வர மக்கள்கிட்ட இருந்து வாங்குற அந்த சொற்பமான அமௌண்ட், அந்த தொகையை வச்சுட்டு இது எல்லாமே பார்க்க முடியாது. அது நம்ம ஒரு சேவை நிறுவனமா இருக்கிறதால நம்ம ஈஷா சார்பா இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம். அது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. இதை ஒரு சேவையை தான் செய்ய முடியும். இல்ல நம்ம கமர்ஷியல் மோட்டிவேஷன்ல இதை நம்ம செஞ்சோம்னா இந்த அளவுக்கு ஈடுபாடோட அவங்க செய்வாங்களான்னு எனக்கு கொஞ்சம், ஏன்னா அவங்களும் ஒரு அர்ப்பணிப்பு தன்மையில தான் இதெல்லாம் செய்யறாங்க. சுவாமி, இது வந்து நீங்க சொல்றீங்க இது ஈஷால இருக்க தன்னார்வ தொண்டர்கள் தான் பாத்துக்கிறாங்க அப்படின்றது நீங்க சொல்றீங்க. இப்ப வெளியில இருந்து வரவங்களும் இதுல தன்னார்வ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா இப்போ நாங்களே வாலண்டியரிங் தான் பண்ணும்போது மற்றவங்க வாலண்டியரிங் பண்ணோம்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இங்க இருக்கு. அவங்க என்ன வாலண்டியரிங்னா உடனே போய் அவங்க போய் பாடியை எரிக்கிறது அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் யாரெல்லாம் செய்ய முடியாது. எடுத்த உடனே போயிட்டு தெரியணும் என்ன எப்படி பண்றதுன்னு. மற்றபடி இங்க காலபைரவர் சன்னதி இருக்கு, கார்டன் இருக்கு, அந்த கட்டடங்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல வரவங்க இவங்களை ரிசீவ் பண்ணலாம், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்ன இந்த மாதிரி டைம்ல நம்ம அப்படியே ஓப்பனா சொல்ல முடியாது யார் ஒன்றும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதால பொதுவா வந்து சுடுகாடுகளுக்கு தான் போனோம் அப்படின்னா அந்த பேய் பயம் இருக்கும், அப்புறம் நைட்டு கனவுல வந்து இந்த மாதிரி கெட்ட கனவுகள்லாம் வரும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது இல்லையா சுவாமி? நீங்க தினமும் அங்கதான் போறீங்க. ஆனா எனக்கு ஆரம்பத்துல பயமா இருந்தது ஆரம்பத்துல, ஏன்னா நான்லாம் அதெல்லாம் போனதே இல்லை. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் ரொம்ப பழகி போயிடுச்சு ஒன்றும். ஏன்னா இங்க வந்து பார்த்த பிறகு இங்க சூழ்நிலையில வந்து அது மாதிரி கனவுல ஸோ அதெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வந்து காலையில எழுந்து திரும்பவும் வரணும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கனவு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரல. சரி இது பயமா இருக்குது அப்படின்னு. என்ன பயமா இருக்கு ஒன்றும். அது சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்குலாம் மிஸ்கன்செப்ஷன் அபவுட் இந்த கிரிமட்டோரியம் அப்படி இருந்தவங்கலாம் ஒரு 2-3 தடவை இங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பயம் போயிடும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பணி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இது எந்த ஒரு வேலையை வேணா விட்டுடலாம், பட் இது வந்து ரொம்ப தேவையான ஒரு பணி, சமூகத்துக்கு மக்களுக்கு ரொம்ப தேவையான பணி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த நேரத்தை நீங்க இங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்கு இதை சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி.